வணக்கம். நாம தற்போது உள்ள டிஎஸ்எல்ஆர் காப்பியை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பத்தி இந்த காணொளியில பார்க்க போறோம். இது நம்ம எஸ்எம் தகவல் சேனல். கூகுள்ல டிஎன்ஜிஐஎஸ் வில்லேஜ் மேப் அப்படின்னு அடிங்க. அதுல வர வில்லேஜ் மாஸ்டர் டேஷ்போர்ட் அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. ஜிஐஎஸ் அப்படின்னா ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், புவியியல் தகவல் அமைப்பு. இந்த மாதிரி தான் அந்த இணையதளம் இருக்கும். அந்த லேயர்ஸ் அண்ட் டூல்ஸ் அப்படிங்கிறத நீங்க க்ளோஸ் பண்ணா கூட அந்த 3 கோடு இருக்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா அது வந்துடும். அது பக்கத்துல இருக்கிற ஃபில்டர் மாதிரி இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. அது ரூரல் அர்பன் அப்படின்னு சொல்லி 2 நிலத்தை பிரிச்சிருப்பாங்க. ரூரல் அப்படின்னா கிராமப்புறத்தை சொல்றது, அர்பன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நகர்ப்புறத்தை சொல்றது. நீங்க எங்க இருக்கிறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி அதை தேர்ந்தெடுங்க. கூகுள்ல உங்களுடைய இடத்தினுடைய அட்ரஸை டைப் பண்ணிட்டு மேப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. அதுல சேட்டலைட் இமேஜையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது நான் உதாரணத்துக்காக தான் சொல்றேன். எந்த தெரு அப்படிங்கிறத நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு நம்மளுடைய இடத்தையும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். இது கொஞ்சம் உதவியா இருக்கும். ஏன்னா அந்த இணையதளத்துல சேட்டலைட் இமேஜை தான் காட்டும். மவுஸ்ல நடுவில் பாருங்க ஒரு ரோல் பட்டன் இருக்கும். அதை நம்ம முன்னாடியும் பின்னாடியும் நவுத்தனோம்னா ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். அதை பயன்படுத்தி உங்களுடைய இடத்த நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க. அந்த மாதிரி நீங்க கிளிக் பண்ண இடத்துல பாருங்க உடனே தகவல் வந்துடும். அதுல வில்லேஜ் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா அது கிராமம், அதுவே டவுன் வார்டு அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா அது நகராட்சிக்கு உட்பட்ட பகுதி. இந்த மாதிரி நீல கலர்ல கோயம்புத்தூர்லயும் மதுரையிலயும் வந்திருக்கு. அதை நம்ம கிளிக் பண்ணி தகவலை எடுக்க முடியல. இப்ப நம்ம எப்படி அந்த இணையதளத்துல பார்க்க போறோம் அப்படிங்கறத பத்தி இதுல காட்டுறேன். ஒரு சில தகவலை நானே எடுத்து வச்சிருக்கேன். அதாவது நம்ம அந்த ஃபில்டரை பயன்படுத்தி அர்பன் அப்படிங்கறத தேர்ந்தெடுத்துட்டு நான் கன்னியாகுமரியில அகஸ்தீஸ்வரம்ல நாகர்கோயில் சவுத்துல வார்டு ஜி பிளாக் 13 அப்படிங்கறத தேர்ந்தெடுத்தேன். இதுல சர்வே நம்பர் வரல. நாம ஜூம் பண்ணி நம்மளுடைய இடத்தை தேர்ந்தெடுத்துக்கலாம். அப்படிதான் நான் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்திருக்கேன். இதுல நான் உங்களுக்கு ஒரு கூடுதல் தகவல் தரேன். அந்த எழுத்துல மவுஸை வச்சு டபுள் கிளிக் பண்ணி கண்ட்ரோல் ஏ அப்படின்னு கொடுத்தோம்னா வார்டு பக்கத்துல இருக்கிற பிளாக் எல்லாமே காட்டும். அதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதை டிஎன்இ சர்வீசஸ்ல எப்படி பண்றதுங்கிறத பத்தி பார்க்கலாம். நமக்கு வேணும்னா நாம தமிழ் மொழியும் தேர்ந்தெடுத்துக்கலாம். அதுல கொடுத்த தகவல் எல்லாத்தையுமே இதுல கொடுத்துட்டு அதுல பாருங்க சப்டிவிஷன்ல எதுவுமே கொடுக்கல. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா டிஎன்இ சர்வீசஸ்ல நாம 0 அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கணும். உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்துட்டு அதுல ஓடிபியும் டைப் பண்ணிட்டு சமர்ப்பி அப்படிங்கிறத நாம கிளிக் பண்ணணும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மொபைல் நம்பரை நாம 5 தடவை தான் பயன்படுத்த முடியும். நம்மளுடைய டிஎஸ்எல்ஆர் காப்பி வந்துடும். அதுக்கு கீழே கொடுத்துருக்கிற பிரிண்ட் அப்படிங்கிறத நாம கிளிக் பண்ணோம்னா நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம். இப்போ புதுசா டிஎஸ்எல்ஆர் ஸ்கெட்சும் தந்திருக்காங்க. அதையும் நம்ம பிரிண்ட் வேணும்னா எடுத்துக்கலாம். இல்லைன்னா கீழே இருக்கிற ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோடும் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஓட்டர் ஐடிக்கு பின்னாடியும் நாம வார்டை தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.